வடக்கே மலநாடு வழிகொண்ட நன்னாடு தெற்காயா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி அட ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய நம்ம நாட்டு மாறி விளைஞ்ச பூமிடா மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல அவனுக்கு வாரிசு இல்லை. அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் அள்ளி அள்ளி வாரி கொடுக்கும் இந்த அரசனுக்கு. இந்த சண்டாள போய ஜாமி தொட்டி கட்ட மறுக்குது. இந்த ஜாமி எல்லாம் வீரமாக இருக்கா இல்லையா என்று சொல்லி மலையாளத்து மக்கள் எல்லாம் இந்த அரசனுக்கு ஒரு வாரிசு இல்லை என்ன கருப்பா சாமிய திட்டுக்கும் பொழுது அந்த நாட்டு மக்க. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவனுடைய அருளோடு 60 பிள்ளைகள் அவன் பெத்தெடுத்தான் காசி விஸ்வநாதன். அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பிச்சையா தார வாத்து குடுடா என்று சொல்லி மண்டியிட்டு குழந்தைக்காக வேண்டுறேன் அந்த மலையாளத்து அரசே. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லுமாறாமே நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன். இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வாத்தேன் காசி விஸ்வநாதன். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்த்த மலையாள நாடு பிள்ளைய வளர வளர முப்போகு விளைஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது நாடு பத்தி எரியுதுடா. அங்கே விலங்கெல்லாம் சாகுது, விளைஞ்ச பயிரெல்லாம்